பாண்டிச்சேரி மக்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலிமா லாஸ்ட் ஒரு 15 டேஸாக டோர் டு டோர் சர்வே நடக்குது. இன்றைக்கி 2,41,726 ஃபேமிலிஸ்னு வீட்டுக்கு போய் பார்த்தாச்சு. அதில் இஸ் ஃபேமிலிஸ் இது டிவைட் தி இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் அண்ணா 9,17,153. yesterday evening ki every house to my team and other departments ellaru sethi meet பண்ணியாச்சு. இன்னைக்கு நாளைக்கு is a total population முடியுது. yesterday some relaxation கொடுத்தக்கப்புறம் yesterday ஒரு நாளில் நம்ம OPD 1,532ல is a 172 Tamil Nadu patients. yesterday வந்த பேஷண்ட்ஸில் டோட்டலாக பேஷண்ட்ஸ் பொசிஷன் பார்த்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஆல் கேசஸ் இன் நார்மல் பேஷண்ட் is a April 1st నుంచి ఏప్రిల్ 19th వరకు పాండిచ్చేరి పేషెంట్స్ நம்ம హాస్పిటల్కి வந்தது 379. 19 டேஸில் ஒரே நாளில் 172 பேஷண்ட் எஸ்டர்டே ஓன்லி. இப்போ டாக்டர்ஸ்க்கு நம்ம ஹெல்த் ஸ்டாஃப் ஆல்சோ நமக்கு ஃபுல் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது டிபார்ட்மெண்ட் என்டையர் டிபார்ட்மெண்ட் நமக்கு எஸ்டர்டே சொல்லியாச்சு. எஸ்டர்டே கூட நான் எங்கள் மூலிமா பாண்டிச்சேரி மக்களுக்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணியாச்சு. எஸ்டர்டே நம்ம பொசிஷன் பார்த்துக்கப்புறம் முன்னாடி இருக்க ரிலாக்ஸேஷன் முன்னாடி பார்த்துச்சுன்னா இஸ் டபுள் மேலே போயிடுச்சு. எஸ்டர்டே நான் திருப்பி கூட எஸ்டர்டே ஈவினிங் சிஎம்னு ரெக்வஸ்ட் பண்ணியாச்சு. என்டையர் கேபினெட் அண்ட் சீஃப் செக்ரட்டரிஸ் எல்லாரும் கூப்பிட்டு அதர் நிறைய ஸ்டேட்டில் இஸ் அப் டு அட்லீஸ்ட் May 3rd வரைக்கும் பண்ணுறாரு. எங்களுக்கு கூட திருப்பி யோசனை பண்ணி இது நிறைய பேர்னு கூட கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சிஎம் சொல்லியாச்சு. சிஎம் இன்னைக்கு எகெயின் திருப்பி கேபினெட் அண்டு செக்ரட்டரி சிஎஸ் எல்லோரும் உட்காரிட்டு ஒரு முன்னாடி மாதிரி டெசிஷனும் எடுத்துங்கன்னு சொல்லியாச்சு. சப்போஸ் சிஎம் அந்த மாதிரி டெசிஷன் எடுத்துட்டாருன்னா கூட பாண்டிச்சேரி மக்கள் எல்லாம் உங்களை எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரேபிட் டெஸ்ட் சம்பந்தமாக அது எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்து அந்த ரேபிட் டெஸ்ட் சம்பந்தம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நமக்கு அனுப்பிட்டாரு. இன்றைக்கி மார்னிங் சென்னை வந்தாச்சு. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே பாண்டிச்சேரி வரும். நாளைக்கு నుంచి ரேபிட் டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பாண்டிச்சேரியில். 2 டேஸில் காரைக்கால் அனுப்புகிறேன். பிஃபோர் சாட்டர்டே ஆர் சண்டேக்குள்ளே மாஹே யானம் கூட அனுப்பிட்டு ரேபிட் டெஸ்ட் வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்ம பண்ணுறேன். இப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டர்டே கூட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிஎம் பேசிட்டாரு. பிரைம் மினிஸ்டர் 2 days பேக் பேசிட்டாரு. அஃபிஷியல்ஸ் கூட நான் பேசியாச்சு. இது நமக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னது கூட நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அஃபிஷியல்ஸ் நம்ம ஃபோனில் பேசினாலுக்கு நான் சொல்லியாச்சு. மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். HLL கம்பெனின்னு கூட சம் ஷார்ட்டேஜ் இருக்குது, அது கூட எங்களை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி நான் ரெக்வஸ்ட் பண்ணியாச்சு. பாண்டிச்சேரி மக்கள் another 10 days நமக்கு சப்போர்ட் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக இப்போ வரைக்கும் ஓன்லி பாசிட்டிவ் கேஸ் 3 cases மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். இது ஃப்யூச்சரில் கூட எங்களை கோஆப்ரேட் பண்ணியாச்சுன்னா இங்கே ஃப்யூச்சரில் ஒரு கேஸு கூட வராமல் நம்ம பாண்டிச்சேரியை காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் இது கோஆப்ரேட் பண்ணுங்கள். As our Honorable Minister Health said, we are thankful to the people of Puducherry for helping us in social distancing and ensuring that the COVID-19 is under control. The good news is that we have only 3 cases left, and all the 3 patients that are there in our COVID hospital are recovering fast, and in the next week most probably they will be also relieved from the COVID hospital for quarantine and then ultimately to their respective homes. The people of Puducherry have been very, very cooperative in ensuring that social distancing is maintained and there is no so-called contamination of the disease
within Puducherry. We have prepared a small checklist for each of our HWCs, which I would like the Honorable Minister to release the same. And this checklist of which we have made is for each of the HWCs, so that their preparedness is checked continually. Our HWCs have been continually doing a very brilliant work, and only for the information of the public I would like to tell you that for February and March, again Pondicherry has scored the highest number of points by way of work by the HWCs, and this letter that has been received by us has been received from the ministry only 2 days back. ஒரு டாக்குமெண்ட் ஒன்று வெளியிட்டிருக்கிறோம். அது வந்து ஐசோலேஷன் எப்படி, தனிமைப்படுத்துதல் எப்படி, தனிமை பற்றி குவாரண்டைனில் வச்சுருக்கிறது எப்படி, அதுக்கப்புறம் வந்து அவங்க வைத்தியம் செய்கிற கைட்லைன்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் எப்படி, டாக்டர்ஸ் வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும், மெடிசன்ஸ் என்ன யூஸ் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால், அதுக்கப்புறம் வந்து லேபில் டெஸ்ட் பண்ணுற ப்ரோட்டோகால் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு கையேடு ஒன்று வெளியிட்டிருக்கிறோம். இப்போ வந்து மந்திரி வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்கிற இந்த இது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டருக்கு உள்ள வெளியிட்டுள்ள இந்த கையேடு என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா, ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்லேயும் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்லேயும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோவிட்-19 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன இருக்கணும். இப்போ உதாரணமாக வெளியில் கை கழுவுறதுக்கு ஒரு இது வச்சுருக்கணும், ஸ்பேஸிங் வச்சுருக்கணும், எல்லோரும் மாஸ்க் அணிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு உட்காரத்துக்கு இடையில் விட்டு உட்காரத்துக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கணும், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கணும், சப்ளைஸ் என்னென்ன இருக்கணும், மருந்து மாத்திரைகள் என்ன இருக்கணும், அப்புறம் அதுக்கு அடுத்ததாக வந்து அங்கே வேலை செய்கிற சுகாதார பணியாளர்கள் வந்து என்னென்ன பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்கணும், அப்புறம் அது அடுத்து வந்து நோயாளிகளுக்கு நம்ம வந்து எப்படி வந்து பாதுகாப்பான முறையில் அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள், தகுந்த சிகிச்சைகள் செய்யணுன்ற ஒரு வழிகாட்டுதல், அதுக்கப்புறம் வந்து அங்கே நம்ம ஊசி போடுறோம் இல்லை கட்டு போடுறோம், மருந்து எல்லாம் இது யூஸ் பண்ணும்போது அதில் வந்து விழுற பயோமெடிக்கல் வேஸ்ட் அதை வந்து எப்படி வந்து பாதுகாப்பாக வந்து நம்ம அதை வந்து அப்புறப்படுத்துறது, அதுக்கப்புறம் வந்து இந்த நோயாளிகள் குரூப்பாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஏற்படுத்துறது பேச்சு, அதாவது வந்து அங்கே இருக்க ஏஎன்எம் சங்கன்வாடிஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சொற்பொழி மாதிரி அவங்க வந்து கோவிடை பற்றி சொல்கிறது, என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் அதிகமாக நோயாளிகள் வந்து இந்த மருத்துவமனைகளுக்கு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டருக்கு வராமையே அவங்க வந்து டெலிகம்யூனிகேஷன் மூலிமா அவங்களுடைய சந்தேகங்களுக்கோ இல்லை நோய்களுக்கோ வந்து கன்சல்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் என்னென்ன இருக்கணும். இதெல்லாம் நடக்கிறத வந்து நாங்கள் மானிட்டரிங், அதாவது வந்து டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணி எப்படி அதை ரிப்போர்ட் பண்ணால் இது வந்து புதுவை மாநிலத்து அரசுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெல்லிக்கும் நம்ம அனுப்ப முடியுன்ற ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த ஒரு கையேடு. இது வந்து தான் ஒரு டாக்குமெண்ட். இது வந்து இன்றைக்கி அமைச்சர் அவர்களுக்கு வெளியிட்டிருக்கிறாங்க, செயலாளர் அவர்கள் இதை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னையிலேருந்து இது செயல்முறைக்கு வரும். ஏற்கனவே அமைச்சர் அவர்கள் கூறியது போல் வந்து நம்ம RT-PCR வந்து வாங்கி டெஸ்ட்டு செஞ்சுட்டு வரோம். இப்போ எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்த ரேபிட் டெஸ்ட்டும் வந்துடுச்சு, சென்னையில் இருக்குது. இப்போ நாங்கள் அனுப்பி இன்றைக்கி சாயங்காலம் கொண்டு வந்துடுவோம். நாளையிலேருந்து அது புதுச்சேரியில் வந்து ரேபிட் டெஸ்ட்டு அமலுக்கு வரும். இன்னும் 2 நாட்களில் வந்து யானம், மாஹே, காரைக்காலுக்கும் நாங்கள் இங்கே இருக்கிறத அனுப்பி அவங்களையும் அங்கே செய்ய சொல்லுவோம். அதனால் டெஸ்டிங் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி புதுவை மாநிலம் வந்து 2வதாக இருக்குது, அது முதல்ல கொண்டு வரதுக்கு நாங்கள் எல்லா முயற்சிகளும் செய்வோம். ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் படி மீண்டும் வந்து நாங்கள் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறோன்றது செயலாளர் கூறியிருக்கிறாரு. இப்போ 3 நபர்கள் வந்து இந்த வார கடைசிக்குள்ளார வந்து 2வது முறை டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நெகட்டிவ் வந்துச்சுன்னு சொன்னாக்கா அவங்களும் வந்து அடுத்த வாரத்தில் வந்து வீட்டுக்கு குவாரண்டைன் போகிறதுக்கான வாய்ப்புகள், டிஸ்சார்ஜ் ஆகிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது.